அமைச்சரியா? டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் 2வது. அதெல்லாம் வந்து சரி ஏதோ ஒண்ணு டான்ஸ் ஆடுறாரு. அது வந்து அதெல்லாம் டிஃபரெண்ட். அதெல்லாம் வந்து ஒருத்தரோட இது அப்டின்ட்டு கூட கடந்து போயிருவோம்னு வச்சுக்கயேன். ஆனா இது வந்து கடந்து போகக்கூடிய ஒரு செயல் கிடையாது. வரவேற்கத்தக்க செயல் செஞ்சு வச்சிருக்காரு. இன்னொன்னு அவர் வந்து என்ன ஒரு கோச்சோ அப்படி இல்லாட்டி வந்து ஒரு 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 பிசிஷியனா வந்து இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னா வந்து அப்ப கூட வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. கரெக்ட் தானே? டாக்டர்ன்னு சொல்லிட்டு போனாலே வந்து என்ன கேட்பாங்க, டாக்டர் நீங்க எப்படி இங்க கரெக்ட்டா கேட்க மாட்டோமா, மாட்டோமா நம்ம அங்க இருந்தா? நம்ம பசங்க இருந்தாங்கன்னா. இது சம்மந்தமே இல்ல. நீ யார்றா அங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள அந்த மாரி டச் பண்ண? டச்சே பண்ணக்கூடாதுங்க குழந்தைங்கள. வேற யாருமே டச் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுதுன்னு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அத பாருங்க. அந்த வீடியோ பாருங்க மக்களே. உண்மையாலே வெளிநாட்டுல இருந்திருந்தா இந்நேத்துக்கு அமைச்சர் பதவி போயிருக்கும். அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஃபோட்டோ வந்திருக்கும். சைல்ட் செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட்ல ஃபோட்டோ இருந்திருக்கும். இதோ இந்த வீட்ல தான் தங்குறான். இவனுக்கு சுத்தி குழந்தைங்க இருக்கிற இடத்துல இவனுக்கு வீடு வாடகைக்கு தராதீங்கன்னு போட்டு வச்சிருப்பாங்க. சும்மா போயிட்டு சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் லிஸ்ட் கேனடா இல்லன்னா யுஎஸ்ன்னு போட்டு பாருங்க. அதுல ஒருத்தன் இத கிளிக் பண்ணி பாருங்க. என்ன போட்டிருக்கு அந்த அரசாங்கம்ன்ட்டு. நேத்து இத பேசும்போது ஒரு தாவேகா நண்பர் வந்து கமெண்ட் போட்டாரு. அவருக்கு 60 வயசு ஆகுது. அவர் எப்படி பண்ணுவாருன்னு. இதெல்லாம் ஒரு நியாயமான முட்டான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சேமா நீங்கலாம் யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் தயவுசெய்து இதுக்கு முட்டு குடுக்காதேன்னு உங்க நண்பர்கள் கிட்ட நீங்களும் சொல்லுங்க. தவறுதான் வெஞ்சிரு. இதெல்லாம் யாரும் முட்டு கொடுக்க மாட்டாங்க. தவறுதான். அது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. இது எங்கேயுமே இப்ப அமைச்சர் பண்றாருன்ட்டு பின்னாடி இருக்கவன் வந்து அவனும் கைய கால பிடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணுவான். அதெல்லாம் யாரும் பாரு நீ என்கரேஜ் பாரு அந்த பண்ணவே வீடியோ முடியாது. பாரு. அதிலேயே இருக்கும் பாரு. பாத்துட்டேன் நீ பாத்துட்டேன். பாரு. ஆ பார்த்தல்ல. அதுதான் அமைச்சர் பண்ணா என்ன நடக்கும்னு அதுக்கு பின்னாடியே வர்றவன் என்ன பண்றான் பாரு. அவன் கை எங்க இருக்கு பாரு. இதுதான் பிரச்சனையே. அமைச்சரே பண்ணக்கூடாதுயா. அவனே பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றேன். நீ எந்த இன்டென்ஷன்ஸ்ல பண்றேன்னே ஃபர்ஸ்ட் அது தவறுதான். அது எந்த இன்டென்ஷன்ல பண்ணாலுமே தவறுதான். நீ இல்ல அவங்க இன்டென்ஷன பேரண்ட்ஸோட நம்மளால கற்பிக்க அதுதான் முடியாதுயா. இதுல என்ன பிரச்சனைன்னா, இங்க வந்து பார்க்க வேண்டியது அந்த இடம். அந்த இடத்துக்குள்ள வந்து நீ வந்து குடுக்கறதுக்கு தகுதியான ஆளா? கிடையாது. அந்த பொண்ண தொடுறதுக்கு நீ அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவா? கிடையாது. இல்ல அந்த குழந்தை அன்கம்ஃபர்டபுள். அந்த வீடியோ பாரு. அந்த குழந்தை எப்படி கைய வைக்குது பாரேன் நெளிஞ்சுகிட்டு. பரிதாபமா இருக்குயா. ஒரு பெரிய அப்படியே கோச் இவரு. இது இப்போ உங்க இவரு பிடபிள்யூடி மினிஸ்டர் அவரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவரு போனா எப்படி அவர் அந்த இடத்துல போயிட்டு எப்படி நிக்கிறாருன்னு நீங்களே பாருங்க. அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு மாட்டாரு. பெர்சன் ஸ்போர்ட்ஸ்ல. அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க மெயின்டெயின் பண்றத. அது ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு 1000 கருத்து வேறுபாடு. ஓகேவா? ஆனா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு எட்டிகெட் அத இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. இங்க பாருங்க இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. பைத்தியக்காரன். பூமர் கிழவன். கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்யா. இதுக்கெல்லாம் வந்து பதவிய பறிக்கணும். நம்ம பேசலாம், இது சம்பந்தமா பேசலாம். ஓகே. பாருங்க. நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே. அப்பதான் உங்களுக்கும் புரியும். நான் சும்மாலாம் சொல்லல. நீங்களும் பாருங்க. இல்ல பார்த்தேன். அந்த பக்கத்துல பின்னாடி ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா? அவன் எங்க கை வைக்கிறான் பாருங்களேன். யார்ரா இவனுங்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. நன்றி மக்களே. சரி நான் நான் அதை பார்த்துட்டு நாங்க டிஸ்கஸ் பண்றோம். நீ ஏதோ பேசிட்டு இருக்க. நீங்க அதை பேசுங்க. நான் போயிட்டு வரேன். டேட்டா மட்டும் ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு யோ அவ்வளவு கண்டென்ட் வச்சு பேசிட்டு இருந்தா வந்து எடுத்திருக்கணும் கண்டென்ட்ட. போங்கயா. அதெல்லாம் காட்டிலாம் தர மாட்டோம். எங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது வேணுமா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல அப்போ உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட வேண்டியதுதான். வேற வேலையை
பார்த்துப்போம். ஆளுங்கட்சியா பார்த்துப்போம். இருக்கும்போது சண்டை போட்டுக்குப்போம். எதிர்க்கட்சியா இருக்கும்போது எல்லாருமே கருத்து வேறுபாடே இருந்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசுவோம். அப்படிதான் போகும் அது. ஆனாலும் சண்டை தான். நாங்க சண்டை போட்டது வேற பல காரணங்களுக்காக. அதிகாரத்துல இருக்கும்போது யாரு அதிகமா அதிகாரத்தை எடுத்துக்கிறங்கிற சண்டை இருக்குமா தோழர்? அது ஏதோ கான்ட்ராக்டுக்காக தான் சண்டை போட்டீங்களாமா வெஞ்சரு? கான்ட்ராக்ட் ஐயோ எங்களுக்கு எதுக்கே கான்ட்ராக்ட்? அப்படிலாம் கூட ஒரு நியூஸ் வந்தது. ஐயோ எங்களுக்கு எதுக்கு கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட் வேணும்னாலும் அவனுங்களுக்கு தான் வேணும். எங்களுக்கு எதுக்கு கான்ட்ராக்ட்? அவனும் ஒரு கான்ட்ராக்ட் ஊர்ல இருக்கான். யாருமே இந்தியால இல்ல. நாங்க எப்படியா கான்ட்ராக்ட் எடுக்க முடியும்? கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, கான்ட்ராக்ட் யார் பேர்ல வர்றது, எப்படி இனிஷியேட் பண்றது அத அப்படின்ட்டுதான் பிரச்சனையாகி இதுவாச்சு. கான்ட்ராக்ட் தர அளவு அவங்க என்ன பெரிய ஆளுங்களாயா? போங்க ஐயோ. ஆமா, நீங்களே எலிவேஷன் விஜய் பண்ணிக்கிறீங்களே கான்ட்ராக்ட் போங்களே. பேசிட்டு இருக்கோம். வெஞ்சரு நீங்க பெரிய ஆள் தான். என்ன நினைச்சு சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க உங்களை? ஐயோ உங்களை சொல்லலையா, ம். எங்களுக்கு கான்ட்ராக்ட் தரேன்னு சொன்னவன சொல்றேன். அதுதான் சொல்றேன், நீங்க பெரிய ஆள் தானே நீங்க. ஐயோ நான் சொன்னது உனக்கு புரியலையா? ம். அவனுங்க எங்களுக்கு கான்ட்ராக்ட் தர அளவு அவனுங்க எல்லாம் பெரிய ஆள் கிடையாதுயா அப்படின்னு புரியுதா? ஓ ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட் எல்லாம் தர்ற அளவு அவங்க பெரிய ஆள் கிடையாது. டிஆர்பி ராஜாவுலாம் டைரக்டா லிங்க்ல இருந்தீங்க, அவரால கொடுக்க யாரு முடியாதா? நீங்க யாரு எல்லாரும் தான். லிங்க்ல? நான் எப்பயே லிங்க்ல இருந்தேன். டிஆர்பி ராஜா கிட்ட எல்லாம் எனக்கு லிங்க் கிடையாது. பர்சனலா என்னோட லிங்க் வேற, அவ்வளவுதான். நீ எந்த அமைச்சர் கூட இருந்த சொல்லு? நான் எந்த அமைச்சர் கூடயும் கிடையாதுயா. நான் வெளிநாட்டுல தானே இருக்கேன். நான் எப்படி அமைச்சர் கூட இருப்பேன்? அவரு அந்த கண்ணாடி போட்டு பாரு, ஜெயபிரகாஷா வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் பேர் என்னது? யாரு? புதிய வெஞ்சர் ப்ரோ, அப்துல்லா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. யாரு? ஜேபி கேளுங்க bro. இவரா? ராஜ்நாத் சிங். ஆஹா, கண்ணாடி போட்ட தமிழ்நாட்டுக்காரர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்த யூடியூப் ரீல்ஸ்ல ஃபயர் விட்டுட்டே இருப்பானுங்களா சங்கிங்க, அந்த ஆளு சொல்றான். அவன் பேரு ஞாபகம் இல்லை எனக்கு. ஜெயபிரகாஷ். பஞ்சு அருணாச்சலம் மாதிரியே இருப்பான் பாக்குறதுக்கு. நம்ம ஊரு ஆளு அந்த ஆளு தானே சொல்ற? அதான் பேர் கண்ணாடி போட்டுன்னு டப்புன்னு வர மாட்டேங்குது. சிவசங்கரா? சிவசங்கர். சிவசங்கர் கிடையாது. சிவசங்கர் தானே? சிவசங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்துட்டான்பா மணி அடி. அவரு கூட லிங்க் இருக்குல்ல வெஞ்சர் உனக்கு? அவரு கூட எப்படியா எங்களுக்கு? அவரு கூட எங்க ஊரு கவுன்சிலருக்கு வேணா லிங்க் இருக்கும். அந்த இவங்களுக்கு அவங்க பேர் என்ன, கான்சுலேட்ல இருக்கிறவங்களுக்கு. வெஞ்சர் ப்ரோ, இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குறேங்கிறாங்களே, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வாங்குறவங்க விளைவு பண்றதுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்களா, இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் எதுவும் நடந்ததா தெரியல. நடந்துருச்சுன்னா கண்டிப்பா கேஸ் போட்டு எவன் கொடுத்தானோ தூக்கி உள்ள போடுங்க. அப்பதான் எங்க கட்சியும் குடிச்சுக்கணும் உள்ள போடுறதா? கொடுத்தவனையும் உள்ள போடுங்க. கொடுத்தவனை first உள்ள போடுங்க. கொடுத்தவனன்ற பாருங்க, வாங்கினவனை உள்ள போடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொடுத்தவனை சாட்சி சொல்ல வைங்க. இதெல்லாம் பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க. நான் இவனா ஒரு சங்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்டா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராதீங்க. அந்த ரூம்ல வச்சு கொடுத்தாங்க, இந்த ரூம்ல வச்சு கொடுத்தாங்கன்ட்டு. ஓ, அப்படி சொன்னா அவன் சங்கியா? இல்ல, அவன் சங்கிதான். அவனோட இதை எடுத்து போட்டாங்க பாருங்க, பயோவை. விடுங்கயா, இன்னைக்கு வேற நாள்யா. நமக்கு எதுக்காக தேவையில்லாத டாபிக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு பேசுறீங்க சுரேஷ் ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அமைச்சரோட ஒரு சம்பவத்தை பேசினப்ப ரொம்ப அமைதியா இருந்தீங்க. எந்த பிரச்சனையை விட அது பெரிய பிரச்சனை. அதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க. அந்த ஆளை பதவி விட்டு தூக்குங்க. அதை பேசுவோம், சாயந்தரமா பேசுவோம் வெஞ்சரு. ஓகே நவீன், நீங்க உங்க தலைவரை பத்தி பேசுங்க, அவர் பிறந்த நாள். இல்ல, நான் சும்மா உங்க வியூவை தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சண்டை போடாதுங்க. லஞ்சம் வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம். அதை வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. லஞ்சம் கொடுத்தாங்கன்ட்டு போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதுக்கு ப்ரூவ் பண்ணி உள்ள போடுங்க, அவ்வளவுதான். ஆனா இது நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும், கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான். சரி ப்ரோ, பேசுங்க.
விஜிலாண்டி ம். நான் பாடுறேன். இன்னொரு 10 நாள் அண்டா என்னெல்லாம் பேசுவான்னு பாரு ஸ்டாலின் ஐயாவை பத்தி. யாரு? அண்டா அண்டா ஆ என்ன பேசுவான்? பாரு, அவருக்கு கழுவி ஊத்துவான். அவருக்கு ஆட்சியே நடத்த தெரியாம தோத்துட்டாரு அப்படிலாம் பேசுவான் பாரு. ஏன்டா அண்டா ஏன் அப்படி பேச போறான்? இப்ப அண்டா ஐபிஎல் அப்படிதான் பேசுவான். அவ்வளவு கேவலமா பேசினானா? இப்ப எல்முருகன் பேசின கூட வீடியோல போயிட்டான். அவன் பேச போறான்டா. நான் தான் சொல்றேனே 1 மாசமா. அவன் சைடு யாரா? மாறிட்டான். அவன் அப்படியா? பிஜேபியில சேர போறான். என்னதான் சொல்றான்? அவன் அம்பேத்கர் பெரியாருன்னு பேசுவான், அவன் எப்படி பிஜேபிக்கு போவான்? அதனால பிஜேபிக்கு போறான். டேய் நவீன் நல்லா இப்ப பிஜேபியா இல்ல அண்ணாமலை டீமா 2 இருக்காங்க. பிஜேபி 2 வேற. உங்களை புதுசா சொல்றேன். என்ன பேசியிருக்கான்? அவன் ஏதாவது தப்பா பேசியிருக்கானா டிஎம்கேவ? நேற்று வீடியோ போட்டுருந்தான். அதே நம்ம பாக்குறவள டைம்ல தள்ளி விட்டாங்க. அனுப்பாவி அண்டா. நீ அவன் 2 மாசமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவன் ஆக்டிவிட்டிஸ் எங்காவது பாத்தியா நீ? இல்லப்பா, கடைசியா அந்த எலெக்ஷன் முடிஞ்சவன ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு அழுதான் பாரு, ஐடி ஊழியர்களை பத்தி. அவன் வேற ஆள் கூட சேர்ந்துட்டான். எல்முருகன் கூட இருக்கான். ஓ, செட்டி உஷாராயிட்டான். வண்டியை திருப்பு அப்படின்னு திருப்பிட்டுக்கிறான் வண்டிய. சன்னா இருக்கும் போலயே. அவனுக்கு என்னெல்லாம் பேசினாங்க ஞாபகம் இருக்கா? ஆனா அவன் கேட்டா ஈஸியா சொல்லுவான்டா, நான் திமுக கிடையாது, ஏன்னா நான் திமுகல அதிகாரப்பூர்வமா இருந்தது இல்லை அப்படின்றான். நடுநிலையாளராயிடும். நடுநிலையாளர் ஆயிடும். இங்க இந்த நாட்டுல நடந்ததை இருக்கிற திராவிட அரசியல்ல திமுக செஞ்சதை வச்சு நான் சொன்னேன். நான் ஒரு நடுநிலையாளர். நாளைக்கு தாவேகா செஞ்சதுன்னா அதையும் சொல்வேன். பத்து வருஷம் கழிச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல ராஜா, நீ சாப்பிடுறல ராஜா, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்தது விஜய் ராஜா அப்படின்னு சொல்லுவான் 10 வருஷம் கழிச்சு. அதே ரூம், நான் 10க்கு 10 ரூம்ல சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு பேச போறான். நேத்து அவன் இவன் தெரியும், எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே மெட்ரோல பக்கத்துல உட்காந்து டிக்கெட் அவன் தான் எடுத்து போனப்பே தெரியும் ஒரு நாள் நடக்குன்னு. அதை விடு, நேத்து மலமாடு அமர் பிரசாத் ரெட்டி உட்காந்து பேசியிருந்தா பத்தியே இல்லையா? ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டிருந்தானுங்க. நீட்டுக்கெல்லாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது, இங்க இருக்கிறவனுங்கள்ட்ட சொல்லி பார்த்துட்டு தமிழ்நாட்டில் அப்படி பேசாதீங்க, தோத்து போயிடும், கேட்கவே மாட்டேங்கிறானுங்க அப்படின்ட்டு. அந்த அடி இவனை இங்க ஒரு மண்டபத்துல கேம்ப் போட்டுருந்தாங்க ஆள் சேர்த்ததுக்கு. எவனும் வரல, அது வேற விஷயம். மண்டபத்து வெளியே வெறிச்சோடிதான் கிடந்துச்சு. அது ஒரு அண்ணாமலைக்கா அமர் பிரசாத் ரெட்டி அந்த வீடியோ கிளிப்ல என்ன சொல்றான், அண்ணாமலையை விட்டு ஈதும் பார்க்கெல்லாம் போட சொன்னோம், இங்க உள்ள ஓட்டர்ஸ் ஏதாவது கவர் பண்ணலான்ட்டு, இங்க இருக்கிற கட்சியில இருக்கிற பூமர்லாம் போடாதாங்கிறானு. இங்க ஒரு வித்தியாசமா அரசியல் பண்ணாதான் வேலைக்கு ஆகும், எல்லாரடையும் ஒன்னா இருந்தாதான் இங்க ஓட்டெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. ஏடிஎம்கே கிரவுண்ட்ல பிச்சு டிவிக்கு சேர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் பியூர் ஏடிஎம்கே. எங்க கடையில பர்த்டே அவர் அண்ணன் பர்த்டே கேட்காரு. ஏங்க போனோம், அதாவது என்ன தெரியும் சொன்ன எலெக்ஷன் நான் டிவிக்கு ஓட்டு அவர் சொன்னேன், ஏங்க நீங்களா சின்ன எதுக்குங்க அவருக்குள்ள ஓட்டு போறீங்க, நடிகர் பண்ணி ஓட்டு போறோம். இன்னைக்கு அந்த ஏடிஎம் கேட்காரு. இன்னைக்கு கேக் வாங்கணும் போறாரு, கட்சியில சேர போறோமான்ட்டு. அங்க கிரவுண்ட்ல ஏடிஎம்கே பிச்சுட்டு போயிட்டு. நேற்று திருநெல்வேலியில் நடந்திருக்கு கூட்டம். உட்காந்து ஒருத்த மட்டும் உட்காந்து ஆத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஐயா அது பண்ணாதீங்க, எளிமையா இருக்கணும், ஒரே ஒரு கார் வரணும், அந்த ஒரு கார்லயும் ஒருத்தன் தான் வரணும், அவன் கூட ஒருத்தன் வரணும், அந்த ஒருத்தன் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சமாடி விழுந்துருச்சு, கிரவுண்ட் லெவல்ல முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியல எங்க போறதுன்ட்டு. இப்ப நிறைய பேர் போய் சேர்ந்துறாங்க டிவிக்கில, நிறைய பேர் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு. எங்க ஏரியால வந்தவரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருதான் இதெல்லாம் இருந்தாரு, அப்படி சொல்றது, ஒன்றியத்துல இருந்தாரு, 40 வருஷமா இருக்காரு ஏடிஎம்கேல. எலெக்ஷன் அன்னைக்கு உட்காந்து பூத்துல தான் இருந்தோமா பேசி இருந்தாரு, கட்சி இந்த மாதிரி கரையிறது எங்களாலே பார்க்க முடியல, மேல இருக்கிறவங்களாம்
கரைப்படைந்த கைகளா இருக்கிறதுனால பிஜேபி மண்டை மேல கைய வச்சிருக்கான், ஒன்றும் நவர முடிய மாட்டேங்குது அங்கே இங்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ வந்து அடிப்படை உறுப்பினர் மாதிரி சேர்ந்துட்டாரு. ஏங்க இவ்வளவு நாளா அவர் எல்லாம் சொல்லுவாரு, என்னன்னா செங்கோட்டையன் பேட்ச்பாரு, அந்த அந்த ஆளு சேர்ந்த டயத்துல தான் நாங்களும் கட்சியெல்லாம் சேர்ந்தோம். இந்த கும்போணம் சைட்லாம் வந்தப்ப அவர் சுற்றுவட்டாரெல்லாம் இந்த அழைச்சி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம்லாம் போடுறப்போ வந்திருக்காரு, இங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிம்பாரு. இவ்வளவு நாள் இருந்துட்டு எப்படிங்க அதிமுகல இருந்து தாவேக்காக்கு வந்து சேர்ந்துட்டீங்க? அதுவும் இந்த வயசுல அவர்லாம் பார்த்தீங்கன்னா 55-56 வயசு இருக்கும், கூடயே இருக்கும் இன்னும் அவருக்கு. சின்ன வயசுல இருந்து இருந்திருக்காரு. எங்களுக்கு வந்து பிரதானம் வந்து ஒரு கட்சியில வந்து நாங்க அம்மாவையும் எம்ஜிஆரையும் பார்த்து வந்திருக்கோம். அந்த திமுக எதிர்க்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு கெத்தாவே இருக்கும். அந்த வீரியெல்லாம் குறைஞ்சிட்டு இப்ப நாங்க பார்க்குறோம் ஓரளவுக்கு. அதுக்காக தான் வரோம். கட்சி சின்னாபின்னமா போயிட்டு இன்னும் சின்னாபின்னமா போறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஓட்டு போட்டும் வேஸ்டா போற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்க மாட்டேங்குது. சொன்னாலும் கட்சியில மேலிடத்துல கேட்க மாட்டேங்கிறானு, சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறானுங்கன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் போன மாசம் சேர்ந்தாரு. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அவர்லாம் வந்து என் வயசுல நான் பார்த்து வளர்ந்தவன், எங்க ஏரியால ஒன்றியத்துல இருந்தவர், அவர் வந்து சேர்றாருங்கும் போது ஆச்சரியமா இருந்தது. கட்சி வந்து நம்ம அடுத்த கட்டத்தை எப்படி சொல்றது, மும்முனை போட்டிலாம் இனிமே கிடையாது, இருமுனை போட்டி தான். அதுவும் நம்ம சொல்றவன் தான் நமக்கு எதிரிங்கிற இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் கெத்தாதான் இருக்கு. எதிரியை நாம தான் தீர்மானிக்கிறோங்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். இப்போ கையை காய்ச்சி இப்ப மாத்தி அது சிங்கிள் கேஸ்ட் பார்ட்டியா மாறிடுச்சு ப்ரோ ஏடிஎம்கே. எப்ப எடப்பாடி வந்தாலும் அன்னைக்கு சிங்கிள் கேஸ்ட் பார்ட்டியா மாறிடுச்சு. எப்படா சிங்கிள் கேஸ்ட் பார்ட்டியா மாறிச்சது எனக்கு புரியலையே. நவீன் எடப்பாடி வந்தப்போ ஃபுல்லா மாறிச்சிட்டாங்க. அவன் ஜெயிச்சதே 1 இயர் பெல்ட்ல, அவன் கொங்கு பெல்ட்ல எனத்த ஜெயிச்சானுங்க, நக்கிட்டு போயிருச்சு சுத்தமா வலிச்சுக்கிட்டு. ஆனா போஸ்டிங் பாரு, இப்ப கூட கோமால் தேக்கால்னு குரூப் சேர்ந்தாங்க, அவங்க எல்லாம் போஸ்டிங் அவன் மாவட்ட செயலர். டே இப்பதானே கட்சியிலே போய் சேர்ந்தான் அவன். கோமால் தேக்கால்னு வரல, உன் கட்சி உன் ஜாதியில ஒரே கங்க மாவட்ட செயலர் கொடுத்தவனுக்கு. ஐயோ அது கிடையாது. அது என்னாச்சு தெரியுமா, நம்ம செங்கோட்டையின் வெளியே வந்தார் தெரியுமா, அந்த டைம்ல அவன் என்ன பண்ணானா மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அமல் போட்டான் சுத்தியும் முத்தியும். இங்க கோயம்புத்தூர் இந்த சைடு வந்து 10 மாவட்ட செயலாளர் வந்து வேலுமணி ஆளுங்க, 7 பேரை சொல்லாமுக்கெல்லாம் மாத்திட்டான். அதுல வெறுப்பாகி தான் இது பண்ணது. உண்மையா உழைக்கணும்னு மாத்திட்டாங்க. எடப்பாடி தான் காரணம், உண்மையா உழைக்கணும்னு காலி பண்ணிட்டு. போன மாசம் ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலயும் மாத்திட்டாமல இருக்கு ஆளு, எல்லாமே போயிட்டானுங்க கட்சியை விட்டு. போன மாசமே நிறைய லெட்டர் பேட் வந்துகிட்டே இருந்தது கண்டினியூஸா. 1 மாசத்துக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் போய் மாவட்ட செயலர் ஆயிட்டான் ப்ரோ. அவங்க அந்த அம்மா கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு எவனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம, எவன் சொல்றதையும் கேட்காம நீ பாட்டுக்கு இருந்தனா அப்புறம் எவன் மதிப்பான்? எத்தனை பேர் ஓபிஎஸ் கட்சி அவன் மகனை கொண்டு வந்து ஐடி விங் ஆக்கி வச்சிருக்கான். நமக்கு ஓட்டு போட்டவர்களோட இன்னைக்கு நிறைய நியூஸ் ரொம்ப ஃபீலிங்கா போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? திராவிடன் வீட்டை பாத்தியா? அவன் வீட்டுல பக்கத்துல சும்மா நான் ஃபாலோ பண்றது ஈல்டு மீ அப்படின்னு போட்டு அண்ணனோட ஆடியோ லான்ச் அந்த வீடியோ எல்லாம் இருக்குல்ல, சைட்ல போட்டு போட்டுருந்தேன். ஆனா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு அடியிலா தான் இருக்காருங்க. ஆனா நடிக்கிறானுங்க உட்காந்துக்கிட்டு அரசியல். முன்னாள் எக்ஸ்எம்எல்ஏ குளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ. எனக்கு இப்ப டவுட் வருது சேமா, அவனுங்களே யாருக்கு ஓட்டு போட்டுருப்பானுங்கன்னு எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெறுக்க முடியாத ஒரு மனுஷன் இல்ல. இப்பெல்லாம் பேசினா வெஞ்சர் ஓடிட்டான் பாருங்க. தெரியாம உண்மையா வெறுக்க முடியாதியா? இல்ல இதுதான் சேமா, whether you like or not, whether you like தளபதி or not, you can't ignore him. அத வேற மாதிரி நீ சொல்லணும். You hate me or you love me, you will remember me either way. நீ என்ன கருப்புல வேணாலும் காண்டுல வேணாலும் திட்டு, என்ன காதலிக்க வேணாலும் சொல்லு, என் பேரு வாயில உச்சரிக்காம இருக்காத நாளே கிடையாது இனிமே. எவ்வளவு பெரிய கோட்டை!
இன்னும் பீகார்ல வேற அவனை வேற கொண்டுட்டாங்களா, அது பிரச்சனையில போயிட்டு இருக்கு. என்ன வைக்கிறோம் புரியல. பீகார்ல இந்த பரத் திவாரின்னு ஒருத்தனை கொண்டுட்டாங்கல்ல, அது பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அது பெருசா வெடிக்கும் போல. இப்போ அது ஒரு 2-3 நாள் ஆகுது என்கவுண்டர்ல போட்டாங்கன்றாங்க. அவன் இந்த மாதிரி இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தட்டிக்கிட்டு வீடியோ போட்டுருந்தாங்க. அப்ப ஏதோ கண்ணை வச்சு வீடியோ போடுறதுல அது வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்குள்ள கையில கண்ணை வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்றாங்க. இன்ஸ்டால்ல நிறைய வந்துருக்கீங்க அதை பத்தி. பூமாவெல்லாம் இன்ஸ்டால் நிறைய பேர் போட்டுருவாங்க. பரத் திவாரின்னு போட்டு போறோம். சேனல்லாம் சொன்னீங்க ஓப்பன் ஆகுது, இன்னைக்கு ஏதோ சேனலுக்கு இது பண்ணுவானுங்கன்னு ஒண்ணுமே காணும். நாங்க எதுவுமே சொல்ல, அவனுங்களா சொன்னானுங்க. அவங்க சேனல் ஒரிஜினல் அபிஷியல் ஐடியோட இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் ஃபாலோவர் அதிகமா இருக்கு. என்ன கேவியன் வாழ்த்து தராம இருக்கான்னா அவன் தண்டம் சேமா, அவன் வராத வருத்தத்துல ஏதோ போயிட்டான் போல. இந்த ஆமா, இப்ப ஐடியெல்லாம் சேமாம் ஐடியெல்லாம் எடுத்து மேல போடு, டிவிக்கே அபிஷியல்னு இப்ப ஏதாவது போட்டாலே வந்து ஃபாலோ போய் குமிச்சிடுறானுங்க. அவன் ஒரு 20 நாள் 30 நாளைக்கு அப்புறம் தான் ஃபேக் அக்கௌண்ட்னு தெரியுது. நிறைய ஐடி இருக்காங்க அந்த மாதிரி 1000-2000 ஃபாலோவர் வச்சிருக்கானுங்க ஒவ்வொரு ஐடியும். இது லிஸ்ட் எடுத்து போட்டு விடுங்கடா. என்ன சித்தத்துல வாழ்த்து போட்டிருக்காரு. படி அப்படியே உங்க கணீர் குரல் அப்படியே படி, என்னதான் பண்றதுன்னு பார்ப்போம். கட்சியே உடைச்சிடாதீங்க தம்பின்னா. தமிழ்நாடு முதலமைச்சர் யூபிஎஸ் தமிழ்நாடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் மற்றும் உடல் நலத்துடன் தங்களை பணியாற்றிட வாழ்த்துகிறேன். இந்த பூமரை ஏத்துங்க முரளின்னு ஒரு என்ன சேமா சொன்னீங்க? என்ன மாதிரியே ஒரு பூமர் இருக்கானே, அவனை மேல ஏத்தமா சேமா போ. அவரோட வேலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டு வரல. 2 பேரும் வர மாட்டேங்கிறாங்க. கடப்பாறையில் என்ன போட்டிங்களா இல்லையா? கடப்பாறைக்கு இன்னைக்கு குளிப்பாட்டி பொட்டு வச்சு ஓரத்துல சாட்சி வச்சிருக்கானுங்க, நீங்க எடுக்க வேணான்ட்டு. ஓ, வாழ்த்துக்கள் போடுறதுக்கு எதுக்கியா? வாழ்த்துக்கள் போடுவீங்க, கீழே எவனாவது ஏதாவது போடுவான், திருப்பி கடப்பாறதுக்கு ஓடுவானுங்க குத்துறதுக்கு. தேவையா? நீங்க ஒரு நாள் அதை சாட்சி வைங்க, நாளைக்கு எடுத்துக்குவோம். ஒரு 10 மணிக்கு போட்டுருங்க. பிறந்த நாள் அன்னைக்கும் கடப்பாறைக்கு ரத்தத்துலதான் நீங்க வந்து பொட்டு வைக்கணும்னு இருக்கீங்க, வைங்க. ஓ, இல்லையா, போடணும்ல, வாழ்த்து போடணும்ல எல்லாரும் சேர்ந்து. டாலிஃப்ட கையில போடலாமா? நம்ம மேல வந்துருங்க. ஓ, நம்ம ஆள் போட்டாருயா, ராகா போட்டாரு. விஷிங் the chief minister of Tamil Nadu, Thiru Joseph Vijay, a very happy birthday. I wish good health and success in your all efforts. I stand with you defending the rights, dignity and aspiration of the Tamil people, and I am working together for the state progress. யாரு, மோடியா? மோடிஜி தான் அப்படியே போட்டாரு. மோடிஜி எல்லாரும் ஒரு அவங்கிட்ட கேளு, முக்கியமான நபரோட போஸ்ட் தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆமா, அவர் எங்க போட்டாரா இல்லையா?
நீங்க என்ன போடல போல தாலிஃபு? நான்லாம் போட மாட்டேன். அவன்லாம் ஆசான் பாசார. அணில் தானே ஆமா. நீ, எனக்கு புரியலையே. நீ அணிலா வந்து பேசலாம், அது வேற. நீ அணிலா வந்தா வால் எடுத்துட்டு வந்துடுவேன். ஓ நேத்து இல்லையா அவன் உண்மையா அவன் ரொம்ப ஃப்ரீயா பார்க்கவே எனக்கு சங்கடமா இருந்துச்சு. அவன் பாத்தீங்களா? ஆஸ்பத்திரியில ஓ அட்மிட் ஆயிட்டு போக மாட்டேன் நான் அவனா. ஆமா ஆமா. அவன் ஆப்பிள் படத்துக்கு ஆசைப்பட்டு ஆக்டிங்க போடுறான். தாடி பெரிய ஜாக்கெல்லாம் போட்டிருக்கான். ஆனா அவனு போட மாட்டான். நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆலிஃபை வேற அப்பப்ப அவனு கூப்பிட்டுறோம். வக்கீல் வேற படிச்சுட்டு இருக்கேன்ட்டான் இன்னைக்கு. பயமா இருக்கு. கடைசி வருஷம் வேற. மேல ஒரு கோடு இருக்கிறதுனாலதான் அப்புறம் இவர் தான் கூப்பிடணும் தாலிஃப். சொல்லுங்க தாலிஃப். பேசுறது கேக்குதா? ஒருத்தன் ஸ்பேஸ போட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வாயை திறந்துருக்கான். சொல்லிட்டு கேக்குதா இல்லையா? கேக்குதியா? நான் அப்ப என்ன பேசிட்டு கேட்கல. இப்பதான் கேக்குது. நீ யாருடையோ தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்க போல. ஆனா வெஞ்சர்ஸ் பேசும்போது கேட்கல. அப்படியே வெஞ்சர்ஸ் பேசும்போது அப்பயும் கேட்கலையே. கேட்கவே இல்லடா, இப்பதானே கேக்குது. அப்ப இன்னும் தனியா பேசிட்டு இருந்திருக்கடா யாரு கூட எவ்வளவு நேரமா நீ? வெஞ்சர்ஸ் வந்து அந்த விஷயத்த சொன்னால. ஆமா, நீ அப்ப பேசுனதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்ப நீ யார்கிட்டயும் தனியா பேசியிருக்க. நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன்டா. அப்ப இவ்வளவு நேரம் தன்னந்தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்கு. பைத்தியமா. சொல்லிட்டு இன்னைக்காவது பிரியாணி. அவ்வளவுதான், மியூட்ல போயிட்டான். இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன் நான் போற வரைக்கும். சொல்லுங்க பூமர். அனுப்பிச்சு விட்ற போட்டு அட்ரஸ் தான் இருக்குல்ல உங்ககிட்ட. பிரியாணி எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா வேற ஏதாவது போடுற. இல்ல சார், நீ அன்னைக்கு அந்த பிரியாணி போடுறதுக்கு இல்ல வெஜ் பிரியாணி போதுன்ட்டு. வெஜ் பிரியாணி போட்டேன். வெஜ் பிரியாணியே போதுன்ட்டு. இல்ல 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 இப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை நான் லீவு. அது அண்ணன் பிறந்த நாளைக்கு வீட்டுல அனிஸ் கொண்டாடணும். பாத்துக்க விக்ரம், நீயே சொல்லு. பிரியாணி போடுறதுலாம் போட்ட விக்ரம். நான் கரெக்டா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல வெஜ் பிரியாணி போடுறது அப்படின்ட்டாரு. என்ன அது இனிமையா செம்மா அத வாங்கி கொடுக்கறதுக்காக அவனுக்கு மனசு வருதான்னு பத்தியா? வெஜ்ஜுக்குல பிரியாணிலாம் பேர் வைக்கிறீங்க, வெஜ் பிரியாணிலாம் பேர் வைக்கிறீங்க, வேற ஏதாவது பேர் வைங்க. பிரியாணி அவன் இன்டைரக்டா சொல்றாயா? புரியுதா? இப்ப நான் இல்ல இல்ல இப்ப இன்டைரக்டா சொல்ல, இப்ப டைரக்டாவே சொல்றேன். நான் போடும்போது வெஜ் பிரியாணி தான். சரி சரி, அதே வெஜ் பிரியாணி போடு. வெஜ் பிரியாணியே பிடிக்காது. போடுறது நீ வீட்டு பக்கத்தே வாங்கி சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி தருவோம். வெஜ்ஜில பிரியாணி சொல்லாத. சேமா பேசாம பிரிஞ்சு சாதம் வாங்கி சாப்பிடுங்க. சேமா குஸ்கா தானே. தக்காளி சோறியா? பிரியாணி கூட இல்ல, வெஜ் பிரியாணி தக்காளி சோறு. 10 மணிக்கு ஸ்பேஸ் சட்டமன்றத்தை பக்கத்துல எவன் எனக்கு மியூட் போடுறது? இல்ல சேமா, போனே தள்ளி வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா மியூட் விடுது. நான் பேசி முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்கா மியூட் விடுது. நல்லா இருக்கு. எப்படி பேசி முடிச்சதே ஆட்டோமேட்டிக்கா விடுங்க? எனக்கு புரியலையே. பேசாம இருந்து ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருது. இது மாதிரி உருக்கலாம் விடுறத கத்துக்கணும் சேமா. உண்மையதான் சொல்றேன். சரி, அந்த ஆடியோ என்னால போஸ்ட் பண்ண முடியல. எனக்கு அந்த பைத்தியக்காரன் பேசுன ஜாலியா இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட அவன் என்ன காரணத்துக்காக மேல வந்தேன்னு சொன்னால அததான் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தான். அவன் 3வது மியூட் போட்டு கேட்ட உடனே நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். கேட்டல அதுல
ஆமா. அந்த விஷயத்த 3ஆம் வீட்லயே சொல்லிட்டேன். ஆனா நான் சொல்லவே இல்லை சொல்லி இறக்கி விட்டாங்க. இரு இத்தனை இரு நாள் கண்டர் விட்டுட்டு தான் போறீங்க. 11 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 20 வீட்டு போட்டாயா அவன் மட்டும்தான் பேசினான். அவனுங்க இப்ப தெளிவாயிட்டானுங்க, மியூட் போட்டு ஆத்துறானுங்க. ஓ உண்மையா நவீனு? இரு நான் இன்னைக்கு போடுறேன் அந்த ஆடியோவை கட் பண்ணி. அவன் வாய் யார் என்னென்னமோ பேசுறா? போனது, என்னென்னத்தையோ பேசுறான் அவன். விஜயராக நேத்து அவன் அவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை வேறயா, திட்டா அவனை பேசுற கெழுத்து பையன் என்ன பேச்சுக்கெல்லாம் பண்ணி மீட்டு விடாம தொலைச்சான்னு தெரியல. விடுவான். கெழுத்து பையன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, நமக்கும் புரிய மாட்டேங்குது. வைகோட ட்விட் பாருங்கய்யா, வைகோட ட்விட் இவ்வளவு பெருசா எழுதியிருக்காரு. பிறந்த நாள் வாழ்த்துக்களே இவ்வளவு பெருசா போட்டா என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன பெரியப்பா இது கொண்டு இருக்காரு பிரஸ் மீட் பாத்தியா? பிசிகா தொழில்கள் பின்னாடி இருக்காங்க, அவர் தப்பே சார் பெரியப்பாவா? ஆமாமா, இப்பதான் பார்த்தேன். குரூப்ல போறேன் பாரு. அவர் எங்காவது போய் அன்னதானம் போடுவார். சொல்லிட்டு கேட்க நினைச்சேன். எதுக்கு கால் பண்ண எனக்கு? அப்புறமா சொல்றேன். பாத்தியா தனியா அனுப்புறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ப்ரோ பாத்துக்கிறேன். என்னத்த மந்தி பிரியாணி பிரியாணி தானே தனியா அனுப்புறேன்னு சொல்றீங்களா? பிரியாணி தனியா தானே அனுப்ப முடியும், ஒன்னா அப்புறம் அனுப்ப முடியும். இது தனியா அரிசி தனியா சிக்கன் பீஸ் தனியா பிடிச்சி நீ பிடிச்சானு அனுப்புறேன்னு சொன்னா 1,000 நீ அனுப்புறேன்னு மட்டும் சொல்லு. வெஜ் பிரியாணி திங்கிற குரூப் எல்லாம் இப்படி பேசாதீங்க தயவு செய்து. இல்ல நவீனா, நீ கேட்ட போட்டுப்ப இல்ல எனக்கு அன்னைக்கு எனக்கு எங்க வீட்டுல விருதம் புரியுதா, அவங்க வெஜ்ஜு சாப்பிடணும்னாங்க, அதான் வெஜ்ஜு. உடனே அதையே சொல்லிட்டு இருக்காங்க. டோல்டே டென்ஸ் ஆகிறேன். சேமா ஆஃபர் ஒன் டைம் தான் கதவை தட்டுவோம், நீ திறக்கல எனக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு நான் சும்மாதான் இருப்பேன், டிஎம்ல தான் உட்காந்துருப்பேன். வெயிட் பண்ணு டோல்டே. இதை கேட்ட நந்தினியே மேல வந்து பாத்துக்கோ. பிரியாணி பத்தி பேசாதீங்கப்பா காலையிலேயே. இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆள காணோம். நல்லா இருக்கேன். அண்ணா பர்த்டேல எப்படி போயிட்டு இருக்கு? 10 மணிக்கு கடப்பாறையில ஸ்டேஜ் போடுறோம், வந்துருங்க. எப்போ? 10 மணி. ஓகே ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருப்பேன். ஓகே கடப்பாறையில வந்து நீங்க எப்படி சொல்றது, அண்ணன் பெருமை அருமைகளை பேச வேண்டும். ஒரு ரைட்ட போட வந்துருங்க. இல்ல 5 நிமிஷம் பேசிங்கன்னா போனா அடுத்த பிரியாணி டாபிக்ல போயிருவீங்க. அது மட்டும் இல்ல அவங்க பெருமை பேச என்ன இருக்கு? தயவு செய்து முக ஸ்டாலின் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பெருமை பேசலாம், அது பெருமை கிடையாதுயா, பழைய நினைவுகள்யா. போனாலும் கடைசியில அது அரசியல் தான் நிப்பாங்க. நீ வேற அங்க போனாலும் வந்துருவாங்க, நேரம் அரசியல் தான் நிப்பாட்டாங்க. இல்ல இப்ப காலையில பிரியாணி எங்கேயும் கிடைக்காது, ஒரு ஆஃப்டர்நூன் பேசினா கூட பரவாயில்ல. இப்ப இருந்து பேசினாங்க வயிறு காய போட்டு ரெடியா இருக்க முடியும். இல்ல பிரியாணி சாப்பிடுறீங்களா? பிரியாணி எல்லாம் சாப்பிடாதீங்க தயவு செய்து. சாப்பாடுன்னு சாப்பிடுறீங்க பிரியாணி. நீ சுவிட்சர்லாந்துல போய் உட்காந்து கிடைக்காது, ஏன்னா அவனுக்கு அங்க நல்ல பிரியாணியே கிடைக்காது. பிடிக்காது, எனக்கு பிடிக்காது பிரியாணி. எவ்வளவு டேஸ்டான ஃபுட். எனக்குமே பிரியாணி அவ்வளவு எல்லாம் பிடிக்காதுடா. பரோட்டா டீம் கண்டுபிடிச்சேன். நந்தினி நீங்க சவுத்து, நாங்க வட தமிழ்நாடு, விக்ரம் அந்த பக்கம். ஓகேவா? இவனுக்கு 2 பேரும் பொங்கு. அவன் ஊர்ல பிரியாணியே கிடையாது, முதல்ல நெய் சோறை தான் பிரியாணி சாப்பிடுறானுங்க, அதனாலதான் பிடிக்காதுன்னு. இங்க மதுரை வாங்க, பிரியாணி அப்பா அப்படி இருக்கும். சேலத்துல பேர் தெரியுமில்ல, பேர் என்னது? சேலம்
ஆர்ஆர் பிரியாணி அது பிரியாணி சொல்லுவாரு. இல்லையா நவீன கண்ணாடி பிடிச்சி இங்க சேலம் ஆர்ஆர் பிரியாணியை சொல்றான் சேலம் ஆர்ஆர் ஆறாரா கொக்கரக்கோ. விக்ரம். சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஆனா ஏய் அவனோட கொக்கரக்கோ வாயா சேமா நீ அதுதான் கொக்கரக்கோ இரு சாப்பிட்டுருக்கீங்களா கொக்கரக்கோலாம் கவுனாம்பலத்துல இருக்கும்ல ஏமா கொக்கரக்கோ கேள்வி சாப்பிட்டுருக்கேன் நீ? கேள்விப்பட்டதே இல்ல. கேள்விப்பட்டது நீ இல்லையா? குழந்தை கடையை சேமா சாப்பிட்டிருக்கியா சேமா ம். நீங்க கோயம்புத்தூரை பத்தி தவறா பேசுறீங்க சேமா சும்மா இருக்கு. நாங்கெல்லாம் சவுத்துல இருக்கிறவங்க எல்லாம் பொரோட்டா பைத்தியம் சேமா. ஆமா கொக்கரக்கோ புரோட்டா ஃபேமஸ். கொக்கரக்கோல கிரில்லு சூப்பரா இருக்கும். நீங்க கோயம்புத்தூர் வாங்க சேமா பெங்குயின் ஒரு கடை இருக்கு புரோட்டா அதோட ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி வாங்கி எங்க ஒரு இருக்கு ஒன் சைடு வாங்கி சாப்பிட்டு அந்த பாருங்க கடை எங்க இருக்கு நவீனே நவீனே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நவீனே எங்க என்ன கோயம்புத்தூர்ல சிவா ஹாஸ்பிட்டல் கணபதி சிவா ஹாஸ்பிட்டல் கட்டுக்குள்ள போகணும் நவீன் பரோட்டா நீயே ரொம்ப சின்ன கடை கோயம்புத்தூர்ல புரோட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா நம்பவே மாட்டேன். தயவு செய்து கம்மி பரோட்டா சவுத்துல கோயம்புத்தூர் பேரை சொல்லி நீங்க எது வியாபாரம் பண்ணாலும் வாங்கி நம்ப வாங்க முடியும். சவுத்துல வருஷம் கோயம்புத்தூர்ல இருந்தா இது செங்கோட்டை பார்டர் பொரோட்டா சாப்பிடுறீங்களா யாராவது? ஏய் நீயே கோயம்புத்தூர்ல அவுட்ரு வந்துட்டு போற ஆள்ரா டோல்டு இருங்க ஒரு நிமிஷம். நடுவுல ஒருத்தன் வச்சான் பாத்தீங்களா பார்டர் பரோட்டான்னு. ஸ்கேமர். அமைதியா இருங்க. நாட்டுக்கோழி ஸ்கேம் பண்ணாதீங்க. நாட்டுக்கோழி நவீன் இருந்துட்டு போட்டிக்கு கோயம்புத்தூர் பிரியாணி எடுத்து வைக்கும் போது சென்னை பிரியாணி கொண்டு வராதீங்க சேமா. சென்னையில அது பிரியாணியே கிடையாது, அது தக்காளி சோறு. அவ்வளவு சேலம் மாறாருன்னு ஒரு கடை பேர் சொன்னால அந்த கடையை முத ஓபன் பண்ணது அசோக் நகர்ல. இருங்க பிரியாணி நல்லா இருக்கும். ஒரு சில கல்ல கேவலமா இருக்கும், அதையும் ஒத்துக்குங்க. எல்லா கல்லையும் சென்னையில பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. ஒத்துக்கோங்க. அந்த பொரோட்டாக்கு ஆமா டோல்டு எஸ்எஸ் ஹைதராபாத். ஓகேவா? சால்னாக்கு அது பேர் என்னது? ஹைதராபாத்ல காம்படிஷன்ல வராது, அது லெஜெண்ட் லெவல். வேற சின்ன கடையில தூக்கிட்டு வாங்க. இல்ல சின்ன சின்ன கடையை சொல்றேன். சால்னா இல்ல நான் டோல்டு கிட்ட சொல்றேன், பக்கெட் போட்டுருவான் எஸ்எஸ்ல. அதுக்காக சேமா சால்னா கேட்கும் போது ஒரு மாதிரி சால்னான்னு சொன்னா ஒரு மாதிரி பாப்பாங்க. சேமா சேர்வான்னு சொல்லணும். நீ இங்க சேர்வான்னு சொல்லலாம். பெங்களூரு போய் ஃபர்ஸ்ட் டைம் அவன் சேர்வா வேணுமான்னு கேட்டிருந்தேன். நான் யோசிக்கிறேன். அப்புறம் அவன் அதே மாதிரி சில்லி சிக்கன் எல்லாம் சொல்ல மாட்டான், கெபாப்னு தான் சொல்லுவான். நவீன மதுரையில போயிட்டு சேருவான்னு கேட்டா செவுட்ல அடிச்சிருவாங்க. எங்க ஊர்ல வந்து கேட்டா சேரதான் ஊத்துவாங்க. பரவாயில்லையா? சேர் இருக்குல்ல. ஆமா இல்ல உண்மையா சொல்றேன். மதுரையில நான் அந்த மாநாடு முடிச்சுட்டு நானும் நண்பரும் சேர்ந்து ஓகேவா சக அணிலும் சேர்த்து அவரு மதுரைக்காரு. ஓகேவா? எனக்கு அதான் சேர்வான்னு சொல்லாது சும்மா அறியா. ஆனா சால்னா கொடுக்கணும். அப்பதான் ஏத்து சேர்வானா என்ன ப்ரோ? சேர்வானா அது வேற, நீங்க பாட்டுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு. எனக்கு அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து பழகிட்டு சேமா. சேர்வா கெபாபு அப்படியே பழகிருச்சு. மதுரையில சேர்வானா கேஸ் ஏரியாவில் 65 சில்லின்னு தான் சொல்லுவாங்க. சில்லி சிக்கன் ஐட்டமே எல்லாம் சில்லி. ஓ வந்துட்டான் பாரு தென்காசில இருந்து ஒருத்தவன். பார்டர் பரோட்டாவா? ஆமா இது பார்டர் பரோட்டா வாழைப்பழம் பரோட்டான்னு சொல்லுவாம இருக்கு. பார்டர் பரோட்டா நீ ஸ்கேம்னு சொல்லாதீங்க ப்ரோ. எங்கேயோ போய் எவனோ சொல்லாம ஏமாந்த சைஸுக்கு போட்டுக்கிட்டு அதெல்லாம் பரோட்டான்னு கிட்ட கொண்டு வராதீங்க. இல்ல தென்காசி பக்கத்துலதான். இல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்டர்ல. ஆனா வந்துட்டு கலக்கி கிட்ட 2 முட்டையில கலக்கி போட்டு 2 முட்டை போட்டு கலக்கி கொண்டு வந்து பாருங்க. ஏய் சித்தப்பா இதெல்லாம் பண்றானுங்க அவனுங்க. மதுரை போனீங்கன்னா கரண்டி ஆம்லேட் சாப்பிடுங்க தோழர்களே. கரண்டி ஆம்லேட்டும் நாட்டுக்கோழி சாப்பிட்டும் மதுரை வந்தா எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே சூப்பரா இருக்கும். வீட்லயே போட்டு சாப்பிடாது, ஏன் மதுரை போங்க? அவன் அந்த இரும்பு கரண்டில போடுவான் பாரியா, பயங்கரமா இருக்கு. முட்டை மாதிரி கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் ஓவர் ரேட் பண்ணாதீங்க. நான் சின்ன வயசு தம்பி கிருஷ்ணகிரி தம்பி அமைதியா இருங்க. ஏ சித்தப்பா வாய தொலையா, சும்மா டவுன் மார்க் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் இல்ல. சும்மா திருப்பி திருப்பி அடிப்பாப்பல. அடி வாயத்தரும் திருப்பி அடிப்போம். அந்த நாட்டுக்கோழி சாப்ஸை பத்தி எடுத்து பேசுவேன். எறும்பு மட்டும் தான் இருக்கும். அப்புறம் விக்ரம் உண்மையா நாட்டுக்கோழி சாப்ஸ் அந்த தொடைய அப்படியே இது அந்த கல்லுல போட்டு எடுத்து கொடுப்பாங்க. வேற மாதிரி இருக்குது. இந்த பரோட்டா தொட்டு மதுரையில சாப்பிட்டோம் பாரு. வந்து அங்க நல்லாதான் இருக்கு, இல்லன்னா சொல்ல முடியாது. ஆனா வந்து மொத்தமா கூட வைப்பானுங்க. எத்தனை பரோட்டா வைக்கிறாங்கன்னே தெரியாது.
அப்புறமேட்டா 20 நம்ம சாப்பிட்ட மாதிரி 20 பரோட்டா இன்ஸ்டாகிராம்ல 20 பார்த்தேன் சார். எங்க உண்மையிலேயே பார்டர் போட்டா மதுரையில கடையில அப்படிதான் சொல்றீங்க இருக்கிறமே. சாப்பிடுவாங்களா? இன்ஸ்டாகிராம்ல வகை வகையா இருக்கு. அவ்வளவு சாப்பாடு செய்வானுங்களா மதுரையில? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அவங்க இது இன்ஃபுளுன்ஸ்க்காக வைப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தட்டை எடுத்துட்டு வந்து பரோட்டா வந்து பிச்சு போட்டு போவோம். அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இலையில பார்க்கும்போது வெற்றிமாறன் படம் ஓடுற மாதிரி இருக்குது. வடசென்னை பாக்குற மாதிரி இருக்குது இலைய பார்த்தாலே. எப்படின்னா ஒரு ரத்த கலரியா தான் அவனுக்கு காட்டுறானுங்க அது ஃபுல்லாவே. இது இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கிறானுங்க. எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் அதுதான் மதுரையில இருக்கிறவன் பூரா இங்க இருந்து போனவன். இல்ல தென்காசி திருநெல்வேலில இருந்து வட்டாம்பாரு ஓலா தென்காசில இருந்து மதுரைக்கு போனாலுங்களா? இல்ல தமிழ் வந்துட்டு விட்டுருவேன் பாத்துக்கோ. அப்புறமேட்டுக்கு அந்த எப்படி குடி என்ன குடின்னு கேப்பா, பரோட்டா குடின்னு சொல்லவே இல்லை எது போனாங்க. விக்ரம் வந்துட்டு பார்டர் பரோட்டா கடையில வந்துட்டு ஏதோ ஸ்கேம் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 பேர் விக்ரம் 3 பேர் இருக்கானுங்க தெரியுதா? அதான் 3 பேர் இருக்கானுங்க. எல்மெச்சோ, சுரேஷ், மணப்பாடி. எங்க ஊரை பத்தி பேசும்போது நாங்க தானே பேச முடியும். பார்டர் போட்ட டேஸ்ட் எல்லாம் வந்து உண்மையுமே நல்லாதான் இருக்கும். ஆனா வந்து அவனுக்கு பரோட்டா கூட டேபிள் ஒரு 10 பேர் போனா வச்சுட்டு போய் எத்தனை பரோட்டா இல்லை நமக்கு நம்மளும் கேட்க மாட்டோம். அவனும் வச்சுட்டு போய் அவன் பாரு பசங்க போட்டு அடிச்சு தள்ளுறாங்க. அப்ப கிட்ட 30 பரோட்டா இருங்க. டேய் 30 பரோட்டாவா போனது 6 பேரா 30 பரோட்டா அடிச்சு தள்ளிருக்கும். நம்ம அப்பதான் தெரியும் துண்டு கொடுப்பானுங்க. ஒரு சின்ன ரவுண்ட் ஒரு கை கூட இருக்கா தெரியுங்களா? குரூப்ல போட்டிருக்கேன் பாரு. குரூப்ல போற பாரு என்ன போட்டிருக்கு. தனுஷ் படத்துல இட்லி கடையில வர மாதிரி ஒரு கடையில வச்சுக்கிட்டு நடுவுல ஏன் மதுரையை பத்தி தப்பா ஏடாரு தென்காசில இருந்து நீங்க என்ன மதுரையில இருந்தா தென்காசி சாப்பாடு இடையில சொல்லலாம் பாத்தீங்களா? சேமா தென்காசி நல்லா கேட்டுக்க. காரைக்குடில இருந்தா சாப்பாடு மதுரைக்கே போச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கிட்டு தென்காசி. அந்த சீனை போடக்கூடாது. தென்காசி கரையெல்லாம் ஒதுக்குப்புறமா இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு எவ்வளவு சீனு? இல்ல தோழர்களே, இங்க செட்டிநாடு கதையை கேள்விப்பாட்டுங்க. செட்டிநாடுன்னு சொல்லிட்டு ஒரு காஞ்ச மிளகாவை எல்லா சமையலையும் போட்டு செட்டிநாடுன்றானுங்க. நீ அதை சாப்பிடறதுக்காப்ப வெளிநாட்டுல இருந்து ஆள் வராங்க. உங்க சாப்பாடு சாப்பிடறக்கா வரானுங்க? காரைக்குடிக்கு தான் வரானுங்க சாப்பிடுறது. ஒரு காஞ்ச மிளகா போட்டு செட்டிநாடு. ஒரே நிமிஷம் டோல்டு என்னத்தையோ வந்துட்டு குரூப்ல போட்டிருக்கான். பேன் கேக்கா என்னன்னு தெரியல. பாவம் டோல்டு வெளியே இருக்கான். நம்ம வாட்டர் வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் பேசி டெம்ப் பண்ண வேண்டாம். அதான் பிரேக்ஃபாஸ்ட் பாத்துக்கோ. அது பேன் கேக்கா டோல்டு? ஆமாண்டா. டோல்டு நீயே சமைச்சுக்கிட்டே இல்ல வெள்ளம் சாப்பிடுறியா? சட்டமன்றத்துல பெரிய படத்தை அழுதுட்டு இருக்கானு போல. அண்ணன் பர்த்டே கொண்டாட செலிப்ரேஷன் பண்றது டிஎம்கே அவ்வளவு அருமா இருக்கான். சட்டமன்றத்துல போய் சண்டை போட்டு இருக்காங்க வெளியே பண்ண ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. 9 நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பெஞ்சை ஒரு ஈவனா தட்ட தெரியல. பிராக்டிஸ் கொடுக்கணும். மாத்தி மாத்தி தட்டுறானுங்க. உண்மையா தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆளுங்களை விரும்ப பழகுவாங்க மாட்டேங்கிறானுங்க. 2 பேர் 3 பேர். அது தெரியல இன்னும் கத்துப்பாங்க. அது ஒரு ஆள் இனிஷியேட் பண்ணணும், அதை பின்னாடி ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இருந்தா ட்ரம்ஸ் சிவமணி முன்னாடி உட்காந்து இனிஷியேட் பண்ணாரு. பின்னாடி அதே கிளியர் பண்ணுவானுங்க. தட்ட பெஞ்சு தட்ட தெரியாது. முன்னாடி இருக்கிற மினிஸ்டருக்கு முன்னாடி பெஞ்சு இருக்காதா? இருக்குமே, எல்லாருக்குமே இருக்குமே. பாக்கல ஏதோ வெறும் சேர் இருக்க மாதிரிதான் இருக்குது. இல்ல ஆளுநர் உரையை பார்த்திருக்கோம் இருக்காது. நல்லா போயிட்டு இருந்த ஸ்பேஸ்ல யாரு சொன்ன அரசியல் ஆரம்பிச்சார்? சரிவா இல்ல முரளி, இவன் என்ன சொல்றான், தென்காசிக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, மதுரைக்கு பரோட்டா வந்து தென்காசிக்காரன் தான் கொண்டு வந்து காமிச்சானா. நீங்க ஏதோ சும்மா தானா ஜஸ்ட் சேல்ஸ் மட்டும் தான் பண்றீங்க.
பரோட்டனே தென்காசி தான் இருந்தானு. அப்படின்ட்டு அவனை கேட்டுக்க முடியல, எங்களை கேட்காத. தென்காசிக்கார யாருன்னா ஸ்டீவ், அவனா சொன்னான். அவனும் ஒத்துக்கிறான் பாரு, தென்காசின்னு வந்துச்சுன்ட்டு. இவ்வளவு நேரம் கம்புஸ் தான் ஆபத்துல இருந்து ட்விட்டர் வழி இல்ல வரல. என்னது ஆனா சொல்லு. புரோட்டா வந்து ஆபத்துல இருந்து கேரளா சைடு தாண்டா அற்புதமா இருக்கும் உண்மையாலுமே. இரியா நவீன் ஆபத்துல இருந்து எந்த ஒரு திட்டும் இல்ல. நவீன் பரோட்டா மட்டும் தான் நல்லா இருக்கும்டா. பரோட்டா மட்டும் பெட்ஷீட் மாதிரி போட்டு கொடுத்துருவானுங்க. இது என்ன ஏதோ வரட்டி மாதிரி போட்டிருக்க குரூப்ல? வரட்டியா? எந்த குரூப்புக்கு தானே போட்டிருக்கீங்க? எனக்கு வரவே இல்லை போஸ்ட். போட்டிருக்க மாதிரி இது என்னடா டீல நினைச்சு சாப்பிடுவியா? குரூப்ல போட்டிருக்கேன்னு தெரியல. டீல முக்கி சாப்பிடுவியான்னு கேட்டேன். அப்படியே சாப்பிடுறது என்னதான் அது? இல்ல உள்ள மீட் இருக்கும். கண்ணால முருங்கை இதுல கண்ணால முருங்கை அடம்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. இல்லடா உள்ள மீட் இருக்கும். எல்லாம் அவன் ஊர்ல ஃபேமஸ்ங்கிறான். தஞ்சாவூர்ல என்ன ஃபேமஸ் எனக்கே தெரியல. கூகுள் பண்ணி பார்த்தா புளியோதரைன்னு போட்டிருக்கு. புளியோதரை பருப்பு வடைன்னு போட்டிருக்கானுங்க. எங்க ஊர் பக்கம் எதுவும் இந்த மாதிரி திங்கிறதுக்காக எதுவும் பெருசா பண்ண மாட்டானுங்க போல இருக்கு. அசம்பிளி ஆரம்பிச்சு எல்லாம் கிளம்பிட்டு. ஆமா, நாங்களே ஏதாவது பார்டர் பரோட்டான்னு ஏதாவது ஸ்கேம் பண்ணிருக்கணும். விட்டானுங்க எங்க ஆளுங்க தெரியாம, யாரும் தெரியாம. 120 பேர் இருந்தாங்க, 60 பேர் குறைஞ்சிட்டாங்க. ஓ நான் போட்டது இன்னும் ரிப்ளை போடலையா? நான் போட்டது வந்ததே இல்லையா உனக்கு? என்ன போட்டேன் சொல்லிட்டு உனக்கு போட்டு வரல. பாக்கலையே. அதுவா அப்டேட் ஆக வேண்டிய மாதிரி குரூப் என்ன கரும்பு. ஓ விக்ரம் இப்பதான் ஒன்னு ஆட் பண்ணாவோ, அவனுக்கு போட்டு விடியா சொல்லு திரும்ப. அந்த குரூப்லயே இல்ல போல நீ. ஏகப்பட்ட குரூப் இருக்கியா? ஆமா, நானு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 விக்ரம் பாதாம் கேக் இருக்குல்ல, ஆமா அதுல மீட் வச்சு ஸ்வீட்டா இருக்காது, லைட்டா அந்த இதே 26 பேர் அந்த குரூப்லயும் இருக்கும், அதே 26 பேர் அந்த குரூப்லயும் இருக்காருங்க. 3 குரூப்ல ஒரே 76 பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட குரூப், ஒரே ஒரு குரூப் வைங்க தோழர்களே, அவ்வளவுதான். முடிச்சுக்கலாமா? 15 நிமிஷத்துல அதை ஆரம்பிக்க போது முடிச்சிடலாம். படப்பாடி போட்டிருக்கான் பாரு குரூப்ல. செட்டப் ஏதோ ரகலை பண்ணிட்டு இருக்கான் போல. எனக்கு அதை பார்த்தா ஜிப்சம் போடு மாதிரிதான் இருக்கு. சமைச்சு சாப்பிடுறியாடா ரோல்டு? வாங்கி சாப்பிடுறியா? இல்ல கொடுப்பாங்க, உள்ள மீட் ஏதாச்சும் இருக்கும். நீங்க பாக்குறேன் என்ன மீட் இருக்கு. தஞ்சாவூர் பொன்னி எல்லாம் கிடைக்காதா? பொன்னி அரிசி எல்லாம் கிடைக்காதான்னு கேக்குறேன், புழுங்கி திங்கிறதுக்கு. வாங்கி யோகாட ஊத்தி அடிச்சு குழப்பி அடிக்க வேண்டியது தானே மதியானத்துக்கு. 2 நாள் நல்லா சாப்பிட்டா நீ காலைல கொடுத்தோம் சும்மா அதுக்குதான். சமைக்க தெரியுமா? அதெல்லாம் தெரியும். மட்டன் கொடுத்துருக்காங்கய்யா, பீஸா.
சரி படப்பாடி என் பண்ணி விடு. டோல்டு என் பண்றா. ஏன் உனக்கு லாகின் பண்ணிட்டியா வேலைக்கு? டேய் இல்ல இல்ல இல்லடா இன்னும் 10 என்ன இது விசில் இன்னும் இது போட போடுறாங்க பாருங்க. இன்னும் 10 நிமிஷத்துல போட்டுருவாங்க அடுத்த ஸ்பேஸ். அங்கேயே ஆத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க. பொம்மை மாதிரி பேசிட்டு இருக்கேன்டா இங்க உட்காந்துருங்க. இல்ல அது பிறந்த நாள் ஸ்பேஸ். இந்த டாபிக்கே வராது. என்ன சொல்றானுங்கன்னு எனக்கு புரியல. பிறந்த நாள் ஸ்பீச்சுங்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துல இங்கதான் வந்து உட்காரு. ஆமாமா வாங்க. ஆமாமா வேற ஸ்பேஸ் மட்டும் வேற. யாராவது ஒருத்தனை எடுத்து போட்டு விடுவாங்க. அப்புறம் சொல்லு சாயந்தரம் டியூட்டியா லீவா இன்னைக்கு? ஷார்ப்பா 10 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. 9:45 10 மணிக்கு வாங்க. எங்கடா போறீங்க? போஸ்ட் மட்டும் மாறிடுவாங்க. யாரு இவனை நம்பியா? டோல்டு நம்பியா? போஸ்ட் எடுறான்னா ஸ்பேஸ் முடிஞ்சது எப்பதான் எடுப்பான். க்ளோஸ் பண்ணல பார்த்துட்டு வருவோம். ஹோஸ்ட் இஷ்யூன்னு வந்துருச்சு.